நம்ம இன்னைக்கு மசாலா சுண்டல் பண்ணதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம கொண்டக்கடலையை ஒரு 8 hours நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4-5 விசில் வச்சுருங்க. நான் ஏற்கனவே எடுத்து வேக வச்சுருக்கேன். அதில் 8 மணி நேரம் முன்னாடி நல்லா சுண்டல் ஊற வச்சுட்டு நல்லா 5 விசில் போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் உங்களுக்கு சீக்கிரமாகவே. உப்பு போட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுருங்க. நம்ம அதுக்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கடாயில் சும்மா லேசாக 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுப்போம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம். இதோட 2 காஞ்ச மிளகாய் போட்டுப்போம். போட்டு நம்ம லேசாக இதை வறுத்துக்கலாம். நீங்கள் வறுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சுண்டல் சாப்பிட்றதுக்கு. எப்பவுமே நம்ம சாதாரணமாக தான் செய்வோம். இப்படி மசாலா போட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். லேசாக வறுத்துக்கும். அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுப்போம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுப்போம். இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். லேசாக வதங்கினா போதும் வெங்காயம். சுண்டில் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். உப்பு தேவைன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம். நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிப்போம். ஒரு 2 நிமிஷம் இப்போ அந்த தண்ணியெல்லாம் அல்வா போகணும். நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மசாலா பொடியை இதில் போட்டு போனோம்னா நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது. தேங்காய் கூட 3 போடலாம். தேங்காய் வந்து வெறுப்பெல்லாம் நீங்கள் போட வேண்டாம். ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும். சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மேலே கொஞ்சம் மல்லிக்கு தவி தூவிப்போம். அவ்வளோதான். இது நல்லா பசங்க விரும்பி சாப்பிட்டா நல்லது, உடம்புக்கு நல்லது. ஈவினிங் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.